இன்னைக்கு ரூபா தேவியோட அழகான நடனமும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்க அருமையான பாட்டும் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருந்தது. ரொம்ப நன்றி. உங்க ஜோடி பொருத்தம் கண்ணறிஞ்சு இருக்குது. மேடையில மட்டும் அல்ல, வாழ்க்கையில நீங்க 2 பேரும் கணவனும் மனைவியா இருக்கணுங்கிறது தான் எங்க விருப்பம். ரொம்ப நன்றிங்க. வாங்க போலாம். என்னங்க இன்னைக்கு ரசிகர்கள் சொன்னதை கேட்டீங்களா? எனக்கு இப்பதான் புரியும். மேடையில காதலர்களாக நடிக்கிற கலைஞர்கள் வாழ்க்கையிலும் காதலர்களா மாறி கல்யாணம் செய்து கொண்டு ரசிகர்கள் விரும்புறாங்க. கலைஞர்கள் மேல ரசிகர்களுக்கு எப்பவுமே ஒரு தனி அன்பு. திரையையும் மேடையும் கடந்து நம்முடைய சொந்த வாழ்க்கையையும் அவங்க கவனம் செலுத்துறாங்க. சில சமயத்துல அது அதிகமா போறதுனாலதான் இந்த கிசு கிசு செய்தியெல்லாம் வருது போல இருக்கு. வறண்டு போன என் வாழ்க்கை நதியில நீங்க வந்ததுக்கு அப்புறம் புது வெள்ளம் புரண்டு வர மாதிரி என் மனசுக்கு தோணுச்சு. உங்க பாட்டுக்கு தகுந்த மாதிரி என் பாதங்கள் ஆடணும்னு ஆசைப்பட்டேன். அது நிறைவேறிடுச்சு. ரூபா, அடிபட்டு விழுந்த பொறாத அன்போட கையில் எடுத்து கருணையோட அதன் காயத்தை தடவி கொடுக்கிற மாதிரி நீ எனக்கு ஆதரவு கொடுத்த. என் மனசுல ஒன்ன தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது. ரொம்ப நன்றி. என் கண்ணுல இருக்கிற ஒரு உருவத்தை செதுக்கிறதுக்கு கலைச்சிற்பி இப்பதான் என் இதயத்துல வரைகோடு போட ஆரம்பிச்சிருக்கான். அது பூர்த்தி அடைய கொஞ்ச காலம் பிடிக்கும். அந்த நல்ல நாளை ஆவலோட எதிர்பார்க்கிறேன். குட் நைட். குட் நைட். அம்மா நான் ரெடி. ரெடியா? ஸ்லேட் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும். எழுதிட்டியா? எங்க கொண்டு பார்க்கலாம். நீ எழுதியதை நான் பார்க்க கொடுத்து வைக்கலையம்மா. பார்க்க முடியாத உன் கண்ணுல இருந்து இந்த நீர் மட்டும் எங்கிருந்து வருதோ? ஏங்க உன் உச்சந்தலையில ஓர டேங்க் இருக்கும். நானும் இப்படி அழணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றேன். நடக்கல. நம்ம தலையில டேங்க் இல்ல, அதனாலதான் கண்ணீர் வர மாட்டேங்குது போல இருக்கு. அது ஏங்க அப்படி? நீ கொடுத்து வச்சோம்பா. எனக்கு கொடுக்க யாரு இருக்கா? நான் வாங்கி வச்சுக்கிறதுக்கு. அக்கா, கவலைகளை மறக்கிறதுக்கும் கஷ்டங்களை தாங்கிக்கிறதுக்கும் கத்துக்கணும். நான் மறக்காத கவலையா, தாங்கிக்காத கஷ்டமா, என் வாழ்க்கை எப்படி விடியாத பொழுதாயிடுச்சு. இந்த இருட்டுல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா அப்புறம் நான் யாருக்குமே பாரமா இருக்க மாட்டேன். அவ்வளவுதானக்கா. நான் இருக்க பயமேன். எங்க அந்த ஸ்லேட்டை கொடு. என்ன எழுதி இருக்குன்னு பார்க்கலாம். மொச்சக்கொட்டைய அடுக்குன மாதிரி என்ன அழகான எழுத்து. பாப்பா சிக்ல புக்கா சிக்கா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.